எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது மலபார் ஸ்பெஷல் ஜீரக கஞ்சி. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு ரெசிபி தான். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக அரை கப் அளவுக்கு ப்ரோக்கன் ப்ரௌன் ரைஸ் தான் நான் எடுத்திருக்கு. எந்த அரிசி வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். பொன்னி அரிசி, பச்சை அரிசி, ஜீரகசால அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். அரை கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கு. அரை கப்புனா அப்ராக்சிமேட்டாக 100 கிராம் அளவுக்கு இருக்கும். 2 பேருக்கு குடிக்கிறதுக்கான அளவில் தான் நம்ம இன்றைக்கி செய்யறது. 2-3 டைம் நல்லா கழுகிக்கோங்க. ஊற வைக்க வேண்டியதில்லை. நல்லா கழுகி தண்ணி வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் குக்கருக்குள்ளே போட்டுக்கோங்க. குக்கரில் வேணுன்ட்டு இல்லை, குக்கருக்குள்ளே போட்டால் நல்லா வெந்து கிடைக்கும். அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருந்தால் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கூடி சேர்த்துக்கோங்க. இப்போ டயபெட்டிக் சுகர் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி ஆகணுன்ட்டு இல்லை, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் கூடி சேர்த்து வேக வச்சா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். நான் இப்போ சேர்க்கலை. அதோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் சேர்க்க வேண்டியதில்லை. அப்ராக்சிமேட்டாக 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு அப்ராக்சிமேட்டாக ஊற்றிக்கோங்க. வேகிறதுக்கான தண்ணி தான் இப்போ நம்ம ஊற்றுறது. அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் மிச்ச தண்ணி நம்ம ஊற்றிட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். எந்த அரிசியாக இருந்தாலும் 2 விசிலுக்கு அப்புறம் குக்கர் ஆஃப் பண்ணிவிடுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஏர் போனதுக்கப்புறம் செக் பண்ணுங்கள். வேகலைன்னா மட்டும் மறுபடியும் நீங்கள் அது வேக வச்சுக்கலாம். இதுவும் ப்ரோக்கன் ரைஸாக இருக்கிறதுனால அதோட நோபு அந்த ஓட்டை அந்த அரிசி ஒட்டி பிளாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால 2 விசிலுக்கு அப்புறம் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அந்த ஏர் போகிறதுக்குள்ளே அரைக்கிறதுக்கான கொஞ்சம் ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். அரை கப் அளவுக்கு துருவன தேங்காய், அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். ஒரு டைம் கழுகி எடுத்துக்கோங்க. எப்போவுமே நான் கழுகி காய வச்சு தான் எடுத்து வச்சுடுவேன். இந்த டைம் காய வைக்கலை, மழையாக இருக்கிறதுனால காயலை. அதனால இப்போ நம்ம கழுகி இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கு. 3 இல்லை 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து மிக்சியில் ஒரு டைம் க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கு. ரொம்ப அரையக்கூடாது, ஜஸ்ட் இடிச்செடுத்த மாதிரி தான் இருக்கணும். போதும், மாற்றி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே குக்கருக்குள்ளே ஏர் ஃபுல்லாக போயிருக்கு. 2 விசிலுக்கு அப்புறம் நான் பார்க்கும்போது நல்லா வேகலை. மறுபடியும் நான் 2 விசில் வச்சதுக்கப்புறம் தான் இந்த அளவுக்கு நல்லா வெந்து கிடச்சிருக்கு. இது கரெக்டாக வேகிறதுக்கான தண்ணி தான் நான் ஊற்றியிருக்கு. நம்ம குக்கருக்குள்ளெல்லாம் வைக்கும்போது ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிருச்சுன்னா விசில் வரும்போது தண்ணி வெளியே கொட்டிகிட்டே இருக்கும். அதனால தான் வேகிறதுக்கான தண்ணி ஊற்றி வேக வச்சிருக்கு. இதுக்கப்புறம் இது இப்போ பாருங்கள் நல்லா கட்டியாக இருக்குது, நெய் மாதிரி வெந்திருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு தேவையான தண்ணி ஊற்றி கஞ்சியோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மிக்ஸ் இதுக்குள்ளே சேர்க்கிறது. நீங்கள் அரிசி அளந்தெடுக்கிற அதே பாத்திரத்தில் அதே கப்புக்கு ஒரு 6 to 7 கப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சு ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்கும். அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், மறுபடியும் நான் இதில் 1/2 லிட்டருக்கு மேலே தண்ணி ஊற்றி தான் இதோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இது கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். இது இப்போ ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்குது. மறுபடியும் நான் இது கொதிக்க விடுறேன். மீடியம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும், கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால. கொதித்து வரும்போது உப்பு செக் பண்ணிக்கோங்க. சில டைம் கம்மியாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்து வச்ச தேங்காயோட மிக்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் க்ரஷ் பண்ணும்போது நீங்கள் ஒரு 2-3 டீஸ்பூன் தண்ணி வேணால் சேர்த்து கூடி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. மீடியம் லோ ஃப்ளேமில் ஒரு 2 to 3 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தேங்காய் வேகிறதுக்கான டைம் தான் இந்த 2 to 3 நிமிஷம். இப்போ இது நல்லா வெந்திருக்கு, கஞ்சி கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் நான் இது நெய்யில் தாளிக்க போகிறேன். உங்களுக்கு நெய் பிடிக்கலை, இந்த தாளிக்கிறது பிடிக்கலை அப்படின்னா இந்த ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கஞ்சி அப்படியே குடிச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சூடானதுக்கப்புறம் 2 சின்ன வெங்காயம் சின்ன பீஸாக கட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்ச கஞ்சிக்குள்ளே ஊற்றிக்கோங்க. கஞ்சிக்குள்ளே ஊற்றி உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது ஊற்றினதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 to 10 நிமிஷம் அப்படியே டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது அந்த நெய்யோட மனம், டேஸ்ட்டு அது எல்லாமே இந்த கஞ்சியில் நல்லா இறங்கிடும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளவுதான், ஜீரக கஞ்சி ரெடியாக இருக்குது. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. வேணா அச்சார் சேர்த்து அச்சாருக்குன்னு சொல்லுங்கள், ஊறுகாய் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க.
இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.